Hello everyone, welcome back my YouTube channel Tricks of the Trading Tamil. என்னோட நேம் கார்த்திக். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இந்த இந்த ஆகஸ்ட் 3rd வீக் என்னென்ன ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம், சேம் வந்து ஆகஸ்ட் 4th வீக் வந்து என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஐடியா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சம்திங் நீங்கள் ஒரு சில ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இந்த வீடியோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணது ப்ளஸ் வந்து இந்த வீக்கில் வந்து எஸ்எல் ஹிட் ஆனது அந்த ஸ்டாக்கு இதெல்லாம் பார்த்துருவோம். மோத்திலால் ஓஸ்வால் இந்த ஸ்டாக் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தேன். நம்ம சேனல் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ப்ரியாரிட்டி குரூப் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம இது கொடுத்துருந்தது மோத்திலால் ஓஸ்வால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோதாரி சுகர் அண்ட் கெமிக்கல்ஸ். தேர்டு வந்து எக்விடாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த 3 ஸ்டாக்குமே வந்து நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ அது பார்த்துருவோம். இந்த மோத்திலால் ஓஸ்வால் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கோதாரி சுகர்ஸ் இது வந்து ஜூலை 14th வந்து நம்ம கொடுத்துருந்தது. இந்த ஸ்டாக் வந்து 42.55 பை பண்ணிவிட்டு 53ங்கிறது டார்கெட் எய்ம் பண்ணோம். ஆக்சுவலாக ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையரான ரிட்டர்னாகவே கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட டார்கெட் கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோத்திலால் ஓஸ்வால் வந்து ஜூன் 16 நம்ம கொடுத்துருந்தது. $706 வந்து நம்ம பையிங் கொடுத்துருந்தது. 926ங்கிறது நம்மளோட டார்கெட்டு. இந்த ஸ்டாக்கும் டார்கெட் கிட்டு. இந்த 2 ஸ்டாக் வந்து இந்த வாரத்தில் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது வந்து ஹிட் ஆகிருந்தது. மோத்திலால் ஓஸ்வால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 31% இதில் டார்கெட் ஹிட்டு. கோதாரி சுகர்ஸ் வந்து நம்ம டார்கெட் எய்ம் பண்ணது இந்த ரேஞ்ச் 55 அரவுண்டு இந்த ஏரியா 53, ஒரு 25% இந்த ஸ்டாக்கும் டார்கெட் ஹிட்டு. இந்த எக்விடாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் ஹோல்டிங் மட்டும் இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் கொடுத்துருந்தது. அது ஒரு 8.5% ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அரவுண்டு நம்ம கொடுத்துருந்தது வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம் ப்ரியாரிட்டி குரூப்பில். இது வந்து ஒரு 8.5% டார்கெட் எஸ்எல் ஹிட்டு. இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோசிங்கில் வந்து நம்ம எக்ஸிட் ஆனது. ஸோ இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் லிமிடெட் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஜூலை 4th வீக் அனலைசஸில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். 15% இந்த ஸ்டாக்கும் டார்கெட் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஜெய் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக் இது டெலகிராமில் நான் ஷேர் பண்ணியிருந்தது ஒரு 24% டார்கெட் கிட்டு. இது ஜென்ரல் குரூப்லேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அரௌண்டு ஜூன் 6ஆம் தேதி வந்து நம்மளோட சேனலில் ஜென்ரல் குரூப்லேயே நான் கொடுத்துருந்தது ஜெய் கார்பரேஷன் லிமிடெடு 175 பையிங்கு 217ங்கிறது வந்து டார்கெட் எய்ம் பண்ணோம். அந்த ஸ்டாக்கும் வந்து டார்கெட் கிட்டு. கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் கிட்டு. ஸோ இப்போ இந்த ஆகஸ்ட் 4th வீக் மட்டும் என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ஆகஸ்ட் 4th வீக் வந்து ஜைடஸ் வெல்னஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹையர் ட்ரெண்ட்லேயே ஸ்டாக் வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஸ்டாக்கு இந்த சப்போர்ட் எடுத்தது ஃபர்தராக ஒரு அப் மூவ், அகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு ஒரு நல்ல அப் மூவ், அகெயின் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு ஒரு நல்ல அப் மூவ், இப்போ அகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக அப் சைடில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னோட வியூ. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது மைனர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன்
அல்லது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக ஸ்டாக் இந்த ஃபேஸ் நாம் பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபேஸு. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நாம் பார்க்கும்போது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் இருக்குது. இன்கேஸ் அதாவது இன்னொரு வியூ பார்த்தோம் அப்படின்னா, இந்த டவுன் சைடில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, 1 2 3, இந்த 3 சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணும்போது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் இருக்குது. இப்போ இது வந்து பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட்டுமே கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வியூவில் இருக்குது. இதில் டார்கெட் எப்படி எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ரீசெண்ட் ஹை கிரியேட் ஆனது பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 1550 ரூபா. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1775 ரூபா எய்ம் பண்ணலாம். செகண்ட் டார்கெட்டு இந்த ஆல் டைம் ஹை எய்ம் பண்ணலாம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி தாராளமாக கொண்டு போகலாம். ஸ்விங்குக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஸ்டாக் வந்து ரொம்ப வேகமாகவே மேலே அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கீப் ஆன் ஹையர் ஹை ஃபார்மேஷன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஃபர்தராக இந்த ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி போகும் அப்படிங்கிறது என்னோட வியூ. ஸோ பட் ஆனால் நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஹை மட்டும் நம்மளோட ரெண்டாவது டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். ஃபர்தராக அந்த ஸ்டாக் போனது அப்படின்னா ஓகே, ஹாப்பி, அதை ஹோல்டு பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். சாரி, இதில் கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு ஸ்டாக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டீட்டெயிலெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையவே சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஒரு 1:1.78 1.8 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ப்ளே பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1415க்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1775. ரெண்டாவது டார்கெட்டு இந்த ஆல் டைம் ஹையே எய்ம் பண்ணலாம். அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 57% வந்து எய்ம் பண்ணலாம். 1:1.68 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த வீக் உண்டான ஃபோக்கஸாக இருக்கும். என்ட்ரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வியூ, பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நம்மளோட ஜென்ரல் குரூப்பு ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். இந்த சேனலுக்கான லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனலைசஸ் வீடியோ ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து இன்ட்ராடேயில் எதாவது ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னாலுமே இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ அதனால் வந்து டெலகிராம் சேனலில் எதுவும் பெருசாக கொடுக்குறதில்ல. இன் ஃபியூச்சரில் இந்த மந்த்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஸ்டாக் ஃபோக்கஸ் இருக்கும். இந்த மந்த் எண்டு வாக்கில் கொஞ்சம் ஸ்டாக் ஃபோக்கஸ் இருக்கும் ஸ்டாக் ஆப்ஷனுக்காக. ஸோ அது வந்து அந்த டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.